வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிடுது. அதே நேரத்தில் நம்ம பகுதிகளில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும், அங்கே நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிற விவரங்களுக்காக தமிழ்நாடு அரசு தரப்பில் டிஎன் அலர்ட் அப்படின்னு இந்த மழை தொடர்பான ஒரு மொபைல் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். டிஎன் அலர்ட் அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து தரவிறக்கம் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போதே நம்ம லொக்கேஷனை அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தற்போது வானிலை அளவு என்ன, மழையினுடைய பதிவு எப்படியாக இருக்கும், அது நேர அடிப்படையில் எந்தெந்த மணிக்கு எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு டீட்டெயில் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ 27.3 டிகிரி செல்சியஸ் மிதமான மழை அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா எச்சரிக்கை செய்திகள் அப்படின்னு ஒரு டேஷ்போர்டு இருக்கு. இதில் மழை, இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை, மின்னல் எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் இருக்கு. இது வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய அரசால் தயாரிக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ஸோட பிடிஎஃப் ஃபைலும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை, எந்தெந்த பகுதிகளில் புயல் எச்சரிக்கை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விவரங்களும் இதில் இருக்கும். அடுத்து 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கிற டேட்டாவும் இருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, மழை, இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை, மின்னல் எச்சரிக்கை அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கு. இதோட பிடிஎஃப் ஃபைலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் ஒரு முக்கியமான இடம். இதில் தற்போதைய வானிலை தகவல்கள், வானிலை முன்னறிவிப்பு, பெறப்பட்ட மழை, எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்திருக்கு அப்படிங்கிற விவரம், அணைகளோட நீர்மட்டம், ஆஸ் ஆஃப் நவ் அணைகள் எவ்வளவு நீர்மட்டம் இருக்கு, அது திறக்கிறதுனா எப்போ திறப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கு. அப்புறம் வெள்ளம் பாதிக்கக்கூடிய வசிப்பிட பகுதிகள் ஏதாவது இருந்தால் அதற்கான முன்னறிவிப்பு அலர்ட் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தங்களின் பாதுகாப்புக்கான தகவல், நம்மளோட ஏரியாவை அதில் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் கூட இந்த ஆப் மூலமா அலர்ட்ல நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பேரிடர் தொடர்பான புகார் பதிவு, இந்த ஆப் மூலமாகவே நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுடைய புகார்களை பதிவு பண்ணலாம். அவங்க அந்த பகுதிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு தனியாக ஒரு ரியல் டைம் அப்டேட் ஒன்று வச்சிருக்காங்க. சென்னை மாநகர பகுதியினுடைய நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு, எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்யும், அதற்கான முன்னறிவிப்பு என்ன அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இதில் நம்ம உதாரணத்துக்கு தற்போதைய வானிலை தகவலில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு மேப் ஓப்பன் ஆகுது. கீழே அந்த மேப்பில் இருக்க கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்ச், எல்லோ, கிரீன் அப்படிங்கிற அந்த கலர்ஸ் கிரீன் அப்படிங்கிறது நோ வார்னிங் அப்படின்னு அர்த்தம், எல்லோ அப்படிங்கிறது வாட்ச், ஆரஞ்ச் அப்படிங்கிறது அலர்ட்டு, அதுவே ரெட் கலரில் இருந்தால் அது வார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னை பகுதியை தேர்ந்தெடுப்போம். சென்னை பகுதியை தேர்ந்தெடுத்து அது மேலே நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதிகளில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வருது. உதாரணத்துக்கு இப்போ சென்னையை டச் பண்ணுறோம். சென்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாவட்டம், அங்கே தேவையான செய்தி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வருது. சென்னையில் மிதமான இடியுடன் கூடிய மழை, அதிகபட்ச மேற்பரப்பு காற்று மணிக்கு 61 கிலோமீட்டர், அதாவது 41 61 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த காற்று வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கான டைமும் கூட கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பகுதிக்குமான அந்த அலர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் கிரீன் கலர்ல இருக்கு. நம்ம அதை டச் பண்ணோம்னா எச்சரிக்கை இல்லை அப்படிங்கிற டேட்டா அதில் வருது. ஸோ இதுதான் ரியல் டைம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அதுக்கப்புறமா வானிலை முன்னறிவிப்பும் நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த இடத்துல எவ்வளவு மழை அளவு, எப்போ எந்த டைமில் எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிற டேட்டாவும் இருக்குது. இந்த டேட்டா 2 டேட்டாவாக கொடுக்குறாங்க. ஒன்று ஐஎம்டி, நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய டேட்டாவும் கொடுக்குறாங்க. இன்னொன்று ECMWF, யூரோப்பியன் மிட்ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் நிறுவனத்தினுடைய அந்த அறிக்கையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அங்கே போகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 4 நாட்களுக்கான மழைப்பொழிவு விவரங்கள், மழை பெய்யுமா, எந்தெந்த மணியில் எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிற தகவலும் கூட இந்த டேட்டாவில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெறப்பட்ட மழை, எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்திருக்கிறது அப்படிங்கிறது அதே அந்த மேப்பு அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அங்கே எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அணையினுடைய நீர் மட்டம், உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் எந்த ஆற்றுப்படுகை அப்படிங்கிறது தேர்வு செய்கிறோம். எந்த நீர்த்தேக்கம், பூண்டி நீர்த்தேக்கத்தில் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் 14ஆம் தேதிக்கு பூண்டி நீர்த்தேக்கத்தினுடைய அளவு அதிகபட்ச நீர்மட்டம் 35, தற்போதைய நீர்மட்டம் 20.47 கன அடி அப்படிங்கிற இந்த டேட்டா இருக்கு. இது கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஆப்ல அப்டேட் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா
வெள்ளம் பாதிக்கக்கூடிய வசிப்பிட பகுதிகள் எந்தெந்த பகுதிகளெலாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் அந்த கலர்ஸ் அடிப்படையில் தான் இதையும் வேரியேட் பண்ணுறாங்க. ரெட் கலரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மிக அதிக விளைவுகள் ஏற்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டு டாட் ரவுண்ட் இருக்கிற ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அதிக விளைவு ஏற்படுத்தும். ப்ளூ டாட்டில் ரெட் ரவுண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது மிதமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த கலர் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நம்மளோட லொக்கேஷனை டச் பண்ணி அங்கே என்ன பாதிப்பு எந்த இடத்துல அப்படிங்கிற டேட்டாவையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பேரிடர் தொடர்பான புகார் பதிவு. ஸோ இந்த புகார் பதிவுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இப்போ தற்போதைய இருப்பிடத்திலே பண்ணணுமா இல்லை வேறு இடத்துக்கு நம்ம புகார் பதிவு பண்ணணுமான்னு கேட்குறாங்க. வேறு இடம் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு அந்த எந்தெந்த இடங்கள் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நம்மளோட நேம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா பேரிடர் மீட்பு குழு அந்த பகுதிக்கு வருவாங்க. அதில் நம்ம ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணலாம். அப்புறம் சென்னை மாநகர பகுதியினுடைய ரியல் டைம் அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் வானிலை முன்னறிவிப்பு, தெருவாரியான வார்டு வைஸான வெள்ள அபாய எச்சரிக்கை, பெறப்பட்ட மழையின் அளவு அப்படிங்கிற டேட்டாவும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ எனவே இந்த டிஎன் அலர்ட் மொபைல் ஆப்பை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக நமக்கு நம்ம பகுதியில் எப்போ மழை பெய்யும், மழை பெஞ்சால் அதில் நாம் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு இதில் உபயோகரமாக இருக்கும். இந்த டிஎன் அலர்ட் மொபைல் ஆப்பை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம லொக்கேஷன் அப்டேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாகவும் கூட நமக்கு நம்ம பகுதியில் எப்போ மழை பெய்யும், அந்த மழையினுடைய அளவு எப்படி இருக்கும், நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் எடுக்கலாம் அப்படிங்கிற அலர்ட்டும் கூட நமக்கு வரும். ஆங்கிலம், தமிழ் அப்படின்னு 2 மொழிகளில் இந்த டிஎன் அலர்ட் ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த டிஎன் அலர்ட் மொபைல் ஆப் மூலமாக நாம் இந்த டேட்டா மழை தொடர்பான இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறது, புகார்களை பதிவு பண்ணுறது, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களினுடைய அளவு அதனுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி மாவட்ட வாரியாக ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன் அலர்ட் ஆப்பில் நாம் அந்த அலர்ட்டை ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம பகுதியில் எத்தனை மணிக்கு மழை பெய்யும், எவ்வளவு மழை பொழியும், அதன் மூலமாக நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற அலர்ட்டும் கூட நமக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக அப்டேட் ஆகிடும். ஸோ டிஎன் அலர்ட் மொபைல் ஆப்பை நாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது மழைக்காலங்களில் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று.